மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுகவுடைய அந்த அவசர கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முதல்ல எடப்பாடி அவருடைய வீட்டில் தான் நடத்துறதா திட்டமிட்டார். நேற்று வீட்டுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார். இரவில் நடந்த மாற்றங்கள் காரணமாக, எடப்பாடிக்கு வந்த சில தகவல்கள் காரணமாக, தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக அதிமுக தலைமை அலுவலகம், நம்ம ராயப்பேட்டில் இருக்கிற லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கிற தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை நடத்தின. நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். வழக்கமாக அலுவலகத்தை தான் கூட்டம் நடத்துவார். இந்த முறை ஏன்னு தெரியல, அவர் வீட்டில் நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னால் எதிரணியினர் திரண்டு அந்த அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணி முற்றுகையிட்டு ஏதோ ஒரு கோஷம் போட்டு அலுவலகத்தை கைப்பற்றுகிற முயற்சி நடந்தால், ஏற்கனவே அதிமுக அலுவலகம் பல முறை இந்த மாதிரி எதிர் முகாமில் இருப்பவர்களால் கைப்பற்றப்பட்டு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ள இந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அப்புறம் பல நாள் பூட்டி கிடந்து கோர்ட்டில் போய் சாவி வாங்கி இப்படி பல சம்பவங்களை அதிமுக தலைமை அலுவலகம் சந்திச்சிருக்கிறது. மீண்டும் அப்படி ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி தரப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, இல்லை நம்ம வீட்டிலேயே கூட்டம் போட்டுருவோம் நேற்றுக்கு முடிவு பண்ணார். அந்த அடிப்படையில் தான் நேற்று மாலை வரை, நேற்று இரவு வரை அந்த சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். ஆனால் இரவோடு இரவாக அவருக்கு கிடைத்த தகவல் எல்லாருமே அந்த எதிரணி இங்கே வரப்போறது கிடையாது, அவங்க அங்கே தான் கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இங்கே வரமாட்டாங்க. ரெண்டாவது, இங்கே வருகிற எல்லாருமே எடப்பாடி ஆதரவாளர்கள் தான், அதனால பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது. அந்த அடிப்படையில் இவர் அலுவலகத்துக்கே கூட்டத்தை வச்சுட்டாரு. வழக்கமாக அங்கே தான் கூட்டம் நடக்கும். அந்த அடிப்படையில் கூட்டத்தை கூட்டிட்டு, சரி, கூட்டம் நடந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 87 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதில் ஒரு 80 பேர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த 80 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 32லேருந்து 35 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் நீடிக்கிறவர்கள், அவர்களை இந்த 25 எம்எல்ஏக்கள் அணிமாறி கொறடா உத்தரவை மீறி அவங்க ஓட்டு போட்ட விஷயத்துல அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கணக்கெடுத்து, அதுல பல பேர் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா இருக்கிற பல பேரும் மாவட்ட செயலாளர், இது இல்லாத சில பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35 மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் பறிச்சுட்டு புதியவர்களை அங்க நியமிச்சார். அந்த புதியவர்களோடு சேர்த்து அந்த கூட்டம் நடந்துச்சு. இப்போ இதுல சீனியர்களாக சொல்லப்பட்ட, இந்த எந்த அணிலுமே இல்லப்பா, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்ட இப்ப நம்ம சென்னையை சேர்ந்த ஜெயக்குமார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராயபுரம் ஜெயக்குமார், அவர் வரல. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் தெரிந்த முகங்கள் வரல, மாவட்ட செயலாளர் வரல. அவங்க கேட்டால் நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்கோம், நாங்கள் தனியாக இருக்கோம், நாங்கள் முதல்ல சண்டையை முடிச்சுட்டு வாங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க அமைதியாக இருக்காங்க. யார் பக்கம் அவங்க பேசவே இல்லை. ஆனால் வெளியே இருக்கிற சிவி சண்முகம் தரப்பு என்ன பண்ணுதுன்னா, அவர்கள் எங்களை நீக்கியது செல்லாது, நாங்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், எப்போ பிளவு ஏற்பட்டுச்சோ சட்ட விதி அதான் சொல்லுது, பைலாவை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பைலாவில் சில சட்ட விதிகளை சொல்லி சிவி சண்முகம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சிவி சண்முகத்தை இங்க யாருக்கும் தெரியாதுங்க. அவரெல்லாம் ஒரு பெரிய ஆளாவை இங்க யாரும் அதிமுகவில் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் வேலுமணிக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட சிவி சண்முகத்துக்கு அதிமுக பெரிய பலம்லாம் கிடையாது. நீங்க திண்டிவனத்தை தாண்டிங்கன்னா சிவி சண்முகத்தை தெரியாது. வேலுமணியை கோயம்புத்தூரை தாண்டினா வேலுமணி யாருக்கும் தெரியாது. ஆனால் எடப்பாடியை தமிழ்நாடு முழுக்க தெரியும். இதுதான் அதிமுகவில் இப்ப இருக்கிற நிலைமை. எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவில் அந்த தொண்டர்கள் மத்தியில பரிச்சயமான நபர் யாருன்னா அது எடப்பாடி தான். ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் ஈக்குவலான பலம் இருந்தது. கடைசியில ஓபிஎஸ்ஐ துரோகத்தால எடப்பாடி வீழ்த்தி வெளியே துரத்திட்டாரு. அரசியல் அனாதை ஆடுவாரோ ஓபிஎஸ்ன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவர் திமுகவில் சேர்ந்து இப்ப எம்எல்ஏவே ஜெயிச்சிட்டார். அவரோடு போன வைத்தியலிங்கம் எம்எல்ஏ ஆயிட்டாரு, மனோஜ் பாண்டிய எம்எல்ஏ ஆயிட்டாரு, வெளியே போன எல்லாருமே எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இவரால் துரத்தடிக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகராக உட்கார்ந்தார் எடப்பாடியால். எடப்பாடியால் விரட்டப்பட்டவர்கள் நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ 25 பேரும் இவரால் விரட்டப்பட்டிருக்காங்க, 25 எம்எல்ஏக்கள். அவங்களுடைய பதவியை பறிக்கணும்னு ஒரே வெறியில இருக்காரு எடப்பாடி. பதவியை தக்க வச்சுக்கணும்னு அங்க அவங்க ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்கும் பிரதானமா செயல்படுகிறது பல 100 கோடிகள், 1000 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக வருகிற தகவல். எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே பேசுவதற்கான ஆள் அங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம லால்குடியை சேர்ந்த லீமா ரோஸ் மார்டின் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நபர். மார்டின் இருக்காருல, அவருடைய மனைவி தான் லீமா ரோஸ். இவங்களுக்கு காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தினம் தினம் பல 100 கோடிகள் அவங்க அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டே இருக்கு. எல்லா மாநிலங்களையும் லாட்டரி வச்சிருக்காங்க. லாட்டரி தவிர சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிற பொதுமக்களை, அன்றாடங்காட்சிகளை சுரண்டி பிழைக்கிற பல தொழில்களை இந்த குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு பல 100 கோடிகள் டெய்லி வருமானம் வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க 1000 கோடி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் கஜானா காலியாக போறது கிடையாது. அவங்க நினைச்சா என்ன ஒன்றா செய்ய முடியும். அந்த அடிப்படையில் லீமா ரோஸுக்கு அதிமுகவில் சேர்ந்தவொடனே மாநில லெவலில் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. மகளிர் அணியில் அவங்களுக்கு உடனடியாக லால்குடியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு.
அவங்கள பெரிய தொகை கொடுத்து தான் எடப்பாடி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. வேட்பாளரை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லா கட்சியிலையும். ஆனால் இந்த அம்மா கட்சியே பர்ச்சேஸ் பண்ணிருச்சு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னு குற்றம் சாட்டுறாங்க. அந்த அம்மா நான் கொடுத்த காசை திருப்பி கொடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பதவி பறிபோகும் இடத்துல இருக்காங்க. அவங்க இருக்கிறது அந்த 25 எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இருக்காங்க. அவங்க அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி மாப்பிள்ளை அமைச்சர் ஆயிட்டாரு, மாமியாரும் அமைச்சராகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இடையிலேயே 2 மணி நேரம் அதிமுகவுடைய அந்த அலுவலகத்தில் எடப்பாடி தலைமையில் நடந்த கூட்டம் 2 மணி நேரம் நடந்துச்சு. இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இவரால் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கலந்துக்கிட்டாங்க. 80 மாவட்ட செயலாளர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் 30 பேர் 35 பேருக்கு மேல அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சி வி சண்முகம் தரப்பு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக கட்சியினுடைய சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் என்பவருக்கு அதிக அதிகாரம். அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்ட உத்தரவிடணும். அந்த அவைத்தலைவரும் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறார். பெரும்பாலான 50க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டவர்களை தாண்டி இருக்கிற பெரும்பாலான மாவட்ட செயலாளர் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. அப்ப சிவிஎஸ்க்கும் வேலுமணி தரப்புக்கும் பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. இப்ப தான் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. பதவி பறிபோனால் 25 இடங்கள்ல மறுதேர்தல், மீண்டும் ரெட்டலை அவர்களுக்கு வழங்கப்படாது. ஏன்னா அவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, பதவி போயிருச்சு. அப்போ அவங்க ஒண்ணு விசில்ல நிக்கணும், கட்சி மாறி தான் நிக்கணும். இல்ல அவங்க சுயேட்சை நின்னா ஜெயிக்க முடியாது. இப்ப ஏற்கனவே தன்னுடைய பதவி நிக்குமா நிலைக்குமா கவுந்து விட்டுருமா, நம்ம சேரை தூக்கின்னு போறதெல்லாம் தீய சக்தின்னு சொல்லப்பட்ட கட்சியில இருந்து வந்தவங்க தான் நம்ம சேரை முதலமைச்சர் நாற்காலியை தூக்கிட்டு போறாங்கன்னு அதிருப்தியில் இருக்காரு விஜய். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பெரும் சிக்கல் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கட்சியை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆட்சியை காப்பாத்திக்கிறோம்னா காலியாகிற இடங்கள்ல தன்னுடைய ஆட்களை நிறுத்தி பெரும்பான்மை அவரே எடுத்துப்பார். அதற்கான வேலை தான் செய்வார். ஒருவேளை மக்கள் இனிமே இன்ஸ்டாகிராம நம்ப வேணாம், டுபாகூர் தனத்தை நம்ப வேணாம், பொய் பரப்புற விஜயனுடைய ரூட் மாஃபியா கோஷ்டியை நம்ப வேணாம்னு சொல்லி நேர்மையாக மக்கள் வாக்களித்தா 25 இடங்கள்லயும் திமுக தான் நம்ம தாவேக்கா தோத்துரும். அதிமுக மறுபடியும் ஜெயிக்குதா ரெட்டலை? ஏன்னா அந்த இடத்துல ரெட்டலை தான் ஜெயிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மீண்டும் அதிமுக ஜெயிக்குதா, அவர்களுக்கு போட்டியாக திமுக களமிறங்கி ஜெயிக்குதா? இதெல்லாம் பெரிய இடியாப்ப சிக்கல். அது என்ன, ஒரு காலியானால் 6 மாதத்துக்குள் தேர்தல் நடத்தணும். ஏற்கனவே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை நோக்கி இருக்கு. இந்த சூழலையும் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக 26 இடங்களுக்கும் தேர்தல் நடத்தினாலும் ஆச்சரியம் இல்லை. பாஜக இதுல ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு போஜராஜன் ஒரே ஒரு ஒத்த ரோசா தான் எம்எல்ஏவா இருக்காரு. அவங்களுக்கு அணி இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம நயினார் நாகேந்திரனை தூக்கிட்டு மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வந்து பதவியில போடலாமான்னு யோசிக்கிறாங்க. டஃப் கொடுக்கறதுக்கு, விஜய்க்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறதுக்கு அவரை கொண்டு வந்து மறுபடியும் உள்ள சேர்க்கலாமான்னு அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்படி பல சூழ்நிலைகளை ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையிலேயே கட்சி தன்னிடம் தான் இருக்கிறது என்பதை மீண்டும் எடப்பாடி நிரூபிச்சிருக்காரு. அதனால அதிமுக தொண்டர்கள் இப்ப அவங்க கடுமையான சோர்வில் இருக்காங்க, தோத்து போனதுல. இன்னும் இந்த கூட்டணி சேராம அடிச்சுக்கிட்டு ஆளாளு வெளியே இருக்கிறது, அதிமுகவே சிதறண்டு போறது, அதை எம்ஜிஆருடைய அடிமட்ட விசுவாசிகள், எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள் விரும்புறதில்லை, ஜெயலலிதா மீது அன்பு கொண்டவர்கள் விரும்புறதில்லை. ஆனா இப்ப கட்சியை காப்பாற்றணும், ரெட்டலையை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். அப்ப அவரை தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கட்சி இருக்கா, துரோகிகள்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாரு எடப்பாடி. துரோகம், பதவிக்காக பதவி வெறி பிடித்து ஓடிட்டாங்கன்னு. ஆனா சி வி சண்முகம் தரப்பு சொல்லுது, நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் தாவேக்காவோட நம்ம கூட்டணி சேரலான்னு, அவர் அதை மதிக்கல, ஏத்துக்கல. இப்போது யார் துரோகம் செய்திருக்கிறார்கள், கட்சியை அழிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் தான் பொதுச் செயலாளர்னா பேச விடுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுல முடிவு பண்ணிக்கலாம், யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பொதுக்குழு முடிவு பண்ணிக்கலான்னு சிவிஎஸ் தரப்பு கோரிக்கை வைக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் எடப்பாடியை பார்த்தா ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த கூட்டப்பட்ட மாவட்ட செயலர் கூட்டத்திலேயே அவர் தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு கிடைத்த தகவல், அவர் பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பொதுக்குழு பத்தி பேசவே இல்லை. அத முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணாவே வெளியே சொல்லிட்டார். அது இல்லாம மாவட்ட வாரியாக கூட்டம் நடத்துங்க, நான் கலந்துக்கிறேன், எல்லா மாவட்டங்களையும் நான் வரேன், கூட்டத்தை போடுங்க, நான் எல்லாரையும் மீண்டும் ஒரு சுய பரிசோதனை, மீண்டும் ஒரு ஆசிட் டெஸ்ட் வைப்போம், எனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு பதவி கொடுக்குறேன், இல்லாலும் அடிச்சு துரத்தி விடுறேன், ஓடி போதுனா ஓடி போங்கடா எங்க வேணாலும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு எடப்பாடி இப்ப வந்திருக்கிறார். அப்ப கட்சியில தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும், தனக்கு மீண்டும் அதே செல்வாக்கு வேணும்னா டிமாண்ட் வச்சு வெளியே போனவங்க உள்ள வரலாம். ஆனால் அவர்களை மீண்டும் எடப்பாடி சேர்ப்பாரான்னு கேள்வி, பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். அவருக்கு இந்த மாதிரி வெளியே போனா சேர்க்க மாட்டார். ஓபிஎஸ் உதாரணம் எடுத்துங்க,
கேசி பழனிசாமி எடுத்துங்க, கூப்பா கிருஷ்ணன் எடுத்துங்க, இன்னும் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஏகப்பட்ட பேர் வெளியே போயிருக்காங்க. ஏன் ஜேசிடி பிரபாகரன் உட்பட. ஆனா யாரையும் அவர் திரும்ப சேர்க்க விரும்பல. தனக்குன்னு சசிகலா வெளியே போயிருக்காங்க, டிடிவி தினகரன் வெளியே அமைச்சிருக்காரு. இவங்க யாருமே மறுபடியும் சேர்த்து அதிமுக வலுப்பெறுவதற்கு எடப்பாடி விரும்பலன்னு சொல்றதுதான் எதிரணியோட குற்றச்சாட்டு. ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியை என்னால் காப்பாற்ற முடியும், கட்சி பொதுச் செயலாளர் நான் தான், நான் இருக்கிற வரை நான் தான் பொதுச் செயலாளர் அவர் ஒரு அடமா நிற்கிறார். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றத இனிமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை அமைச்சர் பதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டால், விஜய் தரப்பு சிவி சண்முகமோ வேலுமணி தரப்புல அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் 2 பேர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஒருத்தர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அதிமுக சார்பில் குதிரை பேரம் நடந்திருக்கு, தாவேக்காவுடைய குதிரை பேரத்தில் பலியா இருக்கிறார்கள், ஏராளமான பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு போவாங்க, சிபிஐ என்கொயரிக்கு போவாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் அதே வார்த்தையை சொல்லிட்டாரு, எங்க கட்சி எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, நீங்க போச்சிங் பண்ணிட்டீங்க, தூக்கிட்டீங்க அவரை. ஒத்த ரோசான ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தவரை அவங்க காமராஜர், மன்னார்குடி காமராஜர் தூக்கிட்டாங்க. தாவேக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்கு போட்டது, அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றவர் தான் காமராஜ். அதிமுக நிலைப்பாடும் அதுதான், விசிலுக்கு வேணாம், விஜய் வேணான்னு சொல்லி தான் ரெட்டலை ஓட்டு போட்டாங்க. அவர்களை நீங்க எடுப்பது என்பது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். உங்க பதவி வெறிக்காக கட்சிகளை உடைப்பதை விஜய் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கார் டிடிவி. ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுத்தா சிபிஐ விசாரணையிலே சிக்குவார் விஜய், பதவியே ஆபத்து அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எதை செய்ய போறாரு விஜய், என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோடை வாய்ஸ் சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பயனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.